வணக்கம். ஆட்டம் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிட்டடோட ட்ரைனிங் டிவிஷனை பார்த்துட்ருக்கேன். என் பேர் ராஜ்கிருஷ்ணா. இந்த ஆட்டம் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிட்டடோட ட்ரைனிங் டிவிஷன் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, அப்புறம் இப்போ புதுசாக திருச்சியில் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஆட்டம் சிஸ்டம்ஸ் ப்ரைவேட்டில் போர்ட் மீட்டிங் இருக்கும்போது நெக்ஸ்ட் லேப் எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு கொரி இருந்தது. அப்போது மதுரை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, சென்னை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சென்னையை விட திருச்சியில் ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்தோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இங்கே திருச்சியில் அர்பன் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க ஸ்கில் செட் இவங்க ஆட்டிடியூட் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இவங்கள ட்ரைன் பண்ணி ஐடி லெவலில் போகும்போது அவங்க நல்ல லாங் லாஸ்டிங்காக சஸ்டெயின் பண்ணுறாங்க. கொஞ்சம் கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயத்தில் தான் லேக் ஆகுறாங்க. பட் இந்த ஏரியாவிலேருந்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதுலேயும் எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது திருச்சி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ்நாடோட சென்டராக இருக்குது. இங்கே எல்லா வகையான மற்ற இதில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பசங்களும் இங்கே போகிறனால இங்கே இருக்கிற பசங்களோட ஐடி ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுவும் பர்டிகுலர்லி இப்போ திருச்சியில் இருக்கிற சில காலேஜஸ், என்ஐடி போன்ற பெரிய காலேஜஸ், அதுக்கப்புறம் இந்த காலேஜஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ அதனால் ஆட்டம் ட்ரைனிங் லேபை இங்கே நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த ட்ரைனிங் லேப் ஆரம்பிச்சோன்னா உடனே நாங்கள் இங்கே டைரக்டராக இருக்கிற எங்கள் டாப் லெவல் பீப்புள்ஸை இங்கே இந்த ட்ரைனிங்கை இங்கே இம்ப்ளான் பண்ணிகிட்ருக்கோம். இதனால தான் இங்கே திருச்சியில் ஆரம்பித்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆட்டம் ட்ரைனிங் லேப் அப்படின்றது என்ன அப்படின்னா, இங்கே ட்ரைன் பண்ணுறோம் ரிசோர்ஸஸை. இது ஒரு இன்ஸ்டியூட்டும் கிடையாது, அதேமாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாவும் கிடையாது. இது ஒரு இன்குபேஷன் சென்டர் மாதிரி. அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க, இல்லை எனி அதர் டிகிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த ட்ரைனிங் லேபில் நாங்கள் ஃபுல்லாக எக்யூப் பண்ணி அவங்கள எங்களோட ஐடி செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு அனுப்பிச்சி விட்றலாம். இப்போ அந்த மாடல் தான் இப்போ இங்கே திருச்சியில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வர எபிசோடில் அந்த ட்ரைனிங் லேபோட கான்செப்ட் என்ன, அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ போன எபிசோடில் ஆட்டம் ட்ரைனிங் லேப் ஏன் திருச்சியில் ஆரம்பிச்சோன்றதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஆட்டம் ட்ரைனிங் லேபோட பேரண்ட் கம்பெனி ஆட்டம் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது கோயம்புத்தூரில் செயல்பட்டுருக்கு. இப்போ அதோட ஒன் ஆஃப் த பிரான்ச் பெங்களூர்லேயும் இருக்குது. அதே மாதிரி அதில் மெயினில் பார்த்தீங்கன்னா யூகே அண்ட் யூஎஸ் பேஸ்ட், அது ஸ்டாண்டர்ட் அந்த டைப் ஆஃப் மல்டிமீடியா டிசைன்ஸ், அதுக்கப்புறம் வெப் டிசைனிங், அதுக்கப்புறம் வெப் டெவலப்மெண்ட், குறிப்பாக மொபைலிட்டியில் நிறையவே பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டம் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிட்டடோட டிவிஷன் ஆட்டம் ட்ரைனிங் லேப் கோயம்புத்தூரில் முதல் முறையாக அவங்க தான் மொபைலிட்டி ட்ரைனிங்கையும் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டும் 4 இயர்ஸ்க்கு முன்னாலேயே கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு பெருமையும் இருக்குது. அதே மாதிரி ஆப்பிள்
ஹார்ட்வேர் சேல்ஸில் வந்து பெங்களூரில் அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணி நிறைய ஆப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பேரண்ட் கம்பெனியிலேருந்து வரதுனால ஆட்ரம் ட்ரைனிங் லேபில் நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப கான்சியஸாக இப்போ இது வந்து இந்த கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்கிற இந்த ஐடி இப்போ இனி வர எபிசோடில் பார்க்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆட்டம் ட்ரைனிங் லேபில் R&D பண்ணி ஒவ்வொரு வகையில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி கோர்சஸ் இங்கே கொடுத்துட்ருக்கோம். அதை என்ன கோர்ஸ் கொடுக்குறோம், இப்போ ஆட்டம் ட்ரைனிங் லேபில் என்னென்ன பண்ண போகிறோம், அதில் அந்த ஆட்டம் ட்ரைனிங் லேபில் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ண முடியுமோ, அது பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரி, இப்போது இந்த ஆட்டம் ட்ரைனிங் லேப்ன்ற கான்செப்ட் என்ன அப்படின்றது பார்ப்போம். இப்போது இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐடி ஒரு 20 இயர்ஸாக ரொம்ப பீக்கில் போயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ராமிங் வந்துருச்சு. அதாவது பிசியில் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறதை தாண்டி மொபைலிட்டி, அப்புறம் டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துருச்சு. க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக சி லாங்குவேஜ், ஜாவா படிக்கிறோம். அது மாதிரி அதுக்கான நிறைய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு எஜுகேஷன் பண்ணி அந்தளவுக்கு ட்ரைனிங்காக இருந்தாலும், ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ரியல் டைமாக ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகும்போது நம்ம பசங்களுக்கு வந்து நிறைய இடத்துல அதை பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அதனால் சில சிட்டிஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், அதாவது சென்னை, பெங்களூரில் இருக்கிறவங்க மட்டும் நல்ல இந்த மாதிரி ஸ்மார்ட் R&D பண்ணுற சில சென்டர்ஸ் அங்கே அவைலபிலிட்டி இருக்கனால அங்கே போய் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இல்லை ஒரு அசோசியேட் டிகிரி பண்ணி அவங்கள எக்யூப் பண்ணி ஈஸியாக வந்து போயிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி திருச்சி போன்ற, இந்த கோயம்புத்தூர் இந்த போன்ற இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் ரொம்ப இன்டலெக்சுவலாக இருந்தாலும் சரி, நல்ல டேலண்டடாக இருந்தாலும், அதுக்கப்புறம் கோடிங்கில் நல்ல நாலேஜ் இருந்தாலுமே இந்த சின்ன அந்த எட்ஜ் இல்லாதனால நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் அவசியமாகிறது. அதற்காக தான் நாங்கள் இங்கே திருச்சியில் இப்போது அந்த ஆட்டம் ட்ரைனிங் லேப் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்த வர எபிசோடில் இப்போ இந்த ஆண்டு இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ஆண்டு வந்து நாங்கள் 2 விதமான கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம், அசோசியேட் டிகிரின்ற பேரில். இப்போ அந்த கோர்சஸ்லாம் என்னென்ன, அது எப்படி உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும், யார் யார் அதில் பண்ணலாம் அப்படின்றத இந்த வர எபிசோடில் பார்க்கலாம். Our process consists of 5 essential phases: discovery, planning, design, development, and optimization. Let's get started. We begin each project with the discovery phase. Our team interviews you to learn about your business needs and goals. We conduct research, analyze your target audience and competitors in your field. The conclusion of this step is understanding your company's position, trends in your industry, and the expected result of your completed project. After the discovery phase, our next step is planning. This is the part where we decide on design concepts, features, and marketing strategies that would be needed to achieve the goals we have set forth. To complete the planning phase, we have the dreams team involved: an information architect, a usability expert, an interface designer, marketing strategist, and a website developer. Wireframes are created to lay out interface elements. A sitemap and feature specifications are written, and we design a marketing strategy. In the end of this phase, you will receive a comprehensive blueprint explaining how your project will be executed. We then turn our plans into reality. Starting with a design, our team of designers creates unique user interfaces. Each step of the user interaction is taken into consideration, ensuring that every screen is working to accomplish the goals we have set during the planning. The design phase concludes with a collection of Photoshop mockups corresponding to various elements of your project. Your project is ready to move into development. In this phase, the design mockups are turned into a fully functional entity. Standard compliance codes and latest programming techniques to ensure that your project is built reliably and securely. Development concludes with testing of your project and its launch. The next step is our favorite to work on. That is search engine optimization. This is where we take your business to the next level and you will start making money. We monitor, analyze, and report on your web property's performance, finding ways to increase exposure to your target audience and better achieve your goals. Our online marketing team goes in the action using all the techniques at our disposal, including search engine optimization, pay-per-click, email marketing, and conversion optimization. We analyze your website traffic and visitors' behavior on an ongoing basis and apply everything we learn to further optimize your online business.
Discover the 5 phases of process to make your project a success. வெப் அண்ட் மொபைல் அசோசியேட் டிகிரி இதுதான் இப்போ வந்து ஐடியில் வந்து ரொம்ப ஹாட் வாண்டட் இருக்கிற ஒரு கெரியர் கோர்சஸ். இப்போ இந்த கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா வெப் டெக்னாலஜிஸ், அதாவது வெப் டிசைனிங் வந்து யூஐ டிசைன்ஸில் வந்துடும். வெப் டெக்னாலஜிஸ்ன்றது வந்து இந்த கோர்ஸில் வரும். ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிற பசங்க, எம்சிஎஸ் படிக்கிற பசங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க கட்டாயம் பண்ண வேண்டிய ப்ரோக்ராம் இது. இந்த எக்ஸ்பர்டீஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஏன்னா த மார்க்கெட் இஸ் லைக் தட். இப்போ இதில் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு எல்லாம் மைக்ரேட் ஆகிட்டுருக்காங்க. எல்லாருமே ஆன்லைனில் வெப் டெக்னாலஜிஸில் வந்து க்ளவுட் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. நீங்கள் வந்து பிசியில் பண்ணுற ப்ரோக்ராமிங் ஸ்டைல், விபி யூஸ் பண்ணி பண்ணுற ப்ரோக்ராம், இல்லை நீங்கள் வந்து ஆரக்கிள் டேட்டாபேஸ்லாம் இருக்குது, ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட்லாம் இருக்குது. ஆனால் அதை விட ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமாக வாண்டடாக இருக்குது. இதை பற்றி தான் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டுருக்கு, நிறைய வெபினார்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா கூட அவங்க கூட க்ளவுட் ஃபர்ஸ்ட், மொபைல் ஃபர்ஸ்ட் அப்படின்ற கான்செப்டுக்கு வராங்க. ஈவன் ஆப்பிள் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், அதுக்கப்புறம் எனி பிக் ஜெயின்ட் கம்பெனிஸ், இப்போ ஈவன் இன்ஃபோசிஸ், எல்லா செக்டார்ஸ்லையும் வந்துட்டு அவங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மூலியமாகவும், டேப் மூலியமாகவும், இன்டர்நெட் மூலியமாகவும், அதர் ஸ்மார்ட் வாட்ச்ன்ற மாதிரி டிவைஸ் மூலியமாகவும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு, இவங்களுக்கு எப்படி ஒரு என்டர்பிரைஸ் சொல்யூஷன் ரீச் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணால் கூட நீங்கள் ஆன்லைனில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. என்டையர் ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனே ஆன்லைனில் பண்ணும்போது அந்த சர்வரோட செக்யூரிட்டி எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ தூரம் க்ளவுட் எலிவேட் ஆகிருக்கு, கம்ப்ளீட் ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகிருக்கு இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அதனால் ஆல் தி கம்பெனிஸ் வந்து தே ஆர் மைக்ரேட்டிங் டு தி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், எல்லாமே க்ளவுடில் மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்ராம், அதாவது நீங்கள் பிஇ படிக்கிறவங்க பசங்க, ஒரு தேர்ட் இயர் படிக்கிறவங்க வந்து இதை ஜாயின் பண்ணலாம், ஃபைனல் இயர் படிக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம், ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க கூட இப்போவே இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே வந்து பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குது அப்படின்னா வெப் டெக்னாலஜிஸில் பிஹெச்பி, .NET, அதுக்கப்புறம் ட்ரீம் வீவர், அதுக்கப்புறம் HTML5, அப்புறம் CSS, இந்த ஒரு வெப்சைட்டை எப்படி டெவலப் பண்ணணும், அப்புறம் டேட்டாபேஸ் எப்படி போடணும், MySQL இல்லை ஆரக்கிள் டேட்டாபேஸ், எனி கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ் எப்படி போடணும், அதுக்கு எப்படி வந்து ஒரு வெப் சர்வீஸ் எழுதணும், அந்த எப்படி ஒரு வயர் ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும், எப்படி ஆன்லைனில் நீங்கள் ஒரு சர்வரை வந்து ஒரு வெப் மூலிமா எப்படி நீங்கள் ஒரு வெப் சர்வீஸ் மூலிமா எப்படி மேனிப்புலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி உங்களோட மொபைலிட்டி, அதாவது ஆண்ட்ராய்டு மொபைலாக இருக்கலாம், இல்லை ஆப்பிள் மொபைலாக இருக்கலாம், இல்லாட்டி விண்டோஸ் 8 மொபைலாக இருக்கலாம். இந்த 3 தான் இப்போ பைனியர்டாக இருக்காங்க. ஆல் தி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஒரு ஏபிஐ மூலிமா நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த ப்ரோக்ராமில் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும். ஓகே, இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற என்னென்ன செமஸ்டர்ஸ், என்னென்ன கோர்ஸ் கரிக்குலம் இருக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக், இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ரொம்ப பேசிக் வந்து வெப் டெக்னாலஜிஸ் தான். இப்போ அந்த வெப் டெக்னாலஜிஸில் பார்க்கும்போது ஈவன் அவங்க ப்ரோக்ராமராக இருந்தால் கூட அவங்க வந்து டிசைனிங் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணுன்றதுக்காக யூஐ டிசைன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் அப்படின்ற மாடியூல் நாங்கள் டீச் பண்ணுறோம். அது கூட நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஒரு டிசைனை எப்படி CSS, அதாவது கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் லைக் jQuery, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் மற்ற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணி ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். அது UX டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் jQuery, அப்புறம் J2EE, இந்த மாதிரி லாங்குவேஜஸும் சொல்லி தராங்க. அதே மாதிரி பேக்எண்டில் வந்து நீங்கள் SQL போட்டுறீங்க, நடுவில் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ், அதாவது சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் PHP, அதுக்கப்புறம் .NET, ASP.NET, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாவா பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து வெப் டெக்னாலஜிஸ் எப்படி எழுதணும் அப்படின்றத ஃபுல்லாக வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்துடும். ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றா PHP ஓப்பன் சோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் ஓரியன்டாக .NET செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னாக்கா ஜாவா பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு செமஸ்டரில் ஃபுல்லாக வந்துடும். இப்போ இந்த செகண்ட் செமஸ்டரில் ஃபஸ்ட் செமஸ்டர் இது ஃபுல்லாக வந்துடும் வெப் டெக்னாலஜிஸ். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா RIA ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கே இந்த RIAக்கு 3 monthsல முடித்தாலே உங்களுக்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வெப் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாண்டட் இருக்குது. எவ்ரி கம்பெனி வந்து எவ்ரி இயர்
அவங்களோட வெப் ப்ரெசன்ஸை மாற்றுறாங்க, அதில் இருக்கிற மேனிப்புலேஷன் பண்ணுறதாகட்டும், அவங்க கிளைண்ட் சிஆர்எம் அப்படின்ற என்டையர் எல்லா விஷயத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் பண்ண முடியும். இது வெப் டெக்னாலஜின்றது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 3 monthsல முடிஞ்சிடும். இப்போ செகண்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ். இப்போ ஆண்ட்ராய்டு அப்படின்னு பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராமிங் அப்படின்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 56% வேர்ல்டு பாப்புலேஷன், 60% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் சாம்சங், அதுக்கப்புறம் சோனி, அதுக்கப்புறம் HTC, ஈவன் நோக்கியா கூட ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்ரி யூசர்ஸ், அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னாலே 10 பேருக்கு 2 பேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வச்சுருக்காங்க. இப்போ இந்த டிவைசஸை வந்து எல்லா கஸ்டமர்ஸும் இந்த டிவைஸை வச்சுருக்கனால எல்லா பிஸ்னஸ் சொல்யூஷனும் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ஸ் மூலியமாகவும் அதை டார்கெட் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஆண்ட்ராய்டு அப்படின்ற இதில் வந்து ஆப் டெவலப்மெண்ட்ன்றது வந்து நாட் ஜஸ்ட் ஒரு மொபைலோடு நிற்கிறது இல்லை, அதை தாண்டி ஸ்மார்ட் வாட்சஸ், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அதாவது உள்ளே வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே வந்து ஆர்ம் ப்ராசஸர்னு இருக்கும், ARM ஆர்ம் ப்ராசஸர், ATOM ஆட்டம் இன்டெல் ப்ராசஸரும் இருக்கும். இது வந்து கம்மியான ஒரு, அதாவது நீங்கள் வீட்டில் இப்போ ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, 5 volts தான் வந்து சார்ஜ் பண்ணுறோம், என்டையர் டே நிற்குது. அப்போது ஒரு 7,000 8,000 ருபீஸ்லேயே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது. இப்போ அதில் இருக்கிற ப்ராசஸிங் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், இது வந்து நான் ஜென்ரலாக தெரியறனால இந்த ஆப்ஸை சொல்கிறேன். அது இல்லாமல் அட்வான்ஸ் லெவல் ஆப்ஸ் எல்லாமே நிறைய எடிட்டிங் லெவலில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இந்த கைண்ட் ஆஃப் ஆர்ம் ப்ராசஸர்னு சொன்னாங்க இல்லைங்களா, இந்த ஆர்ம் ப்ராசஸர் வந்து இப்போ ஸ்லோலி இப்போ காரோட டேஷ்போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அது ஜிபிஎஸ் நேவிகேஷனுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு லிஃப்டிங் சிஸ்டம்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு ஹோம் ஆட்டோமேஷனுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் டிவைசஸ் ஆர் கெட்டிங் ஸ்மார்ட்டர். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மொபைலுக்கு மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை, அக்ராஸ் எனி டிவைசஸ். அதனால தான் இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இப்போ அவங்களோட மோட்டிவ் என்னவாக இருக்குது அப்படின்னா மொபைல் ஃபர்ஸ்ட், க்ளவுட் ஃபர்ஸ்ட், அது அக்ராஸ் ஆல் தி டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ வருது. அப்போ ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராமிங்ன்றது, மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக எமர்ஜ் ஆகிட்டு வருது. இப்போ இதை வந்து எப்படி நம்ம சர்வரோட கனெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து வெப்பில் இருக்கிற ஒரு ஆரக்கிள் சர்வரோ, ஒரு SAP சர்வரோ, இல்லை ஒரு IBM மெயின் ஃப்ரேமோட டேட்டா சென்டரோட சர்வரோட கனெக்ட் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் ஆன்லைனில் இருக்குது, நிறைய டேட்டாஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அது எப்படி வந்து இது மூலயமா யூசர்கிட்ட இன்புட் வாங்கி அவங்களுக்கு தேவையான இது பண்ணி அக்ரிகேட் பண்ணி கொடுக்குற இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் ஹியூஜ் வாண்டட் இருக்குது. இப்போ அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது, ஒரு ஆப் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் சர்வரோட கனெக்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறது, APIனா என்ன, எப்படி அதை வந்து இன்டகிரேட் பண்ணுறதுன்ற மாதிரி இந்த செகண்ட் 3 months வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து சொல்லித்தரோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு மட்டும் படிக்கணுன்னாலும் இந்த ஒரு 3 months மட்டும் நீங்கள் தனியாக வந்து பண்ணிக்கலாம். இல்லை 1 year பண்ணீங்க அப்படின்னா வெப் டெக்னாலஜிஸும் வந்துடும், ஆண்ட்ராய்டு வந்துடும். இது வந்து செகண்ட் செமஸ்டரில் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். அப்புறம் தேர்ட் செமஸ்டரில் வந்து iOS டெவலப்மெண்ட், ஆப்பிள் அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் இருக்குது. ப்ரீமியமான அதை பிளாக்பெரி அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து டாப் சேல்ஸ் பீப்புள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதில் வந்து மெயில் அக்ரிகேஷன், மார்க்கெட்டிங், அதை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இம்மீடியட்லி ஒரு மெயிலை பார்க்கணும், ஒரு பாப்அப் மெசேஜ் எல்லாம் வந்து பிளாக்பெரியில் இருந்தது. இப்போ பிளாக்பெரியோட மார்க்கெட் டவுன் ஆனதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் ஃபுல்லாக வந்து ஆப்பிளுக்கு வந்திருக்கு. ஆப்பிள் யூசர் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து ஆப்பிளுக்கு வந்து பயங்கர கிரேஸாக இருக்குது. ஈவன் இந்தியா, சைனா எல்லா இடத்துலையுமே இருக்குது. ப்ரீமியம் யூசர்ஸ் எல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஆடிட்டிங் பண்ணுற பர்பஸ்க்கு, இல்லை ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் டீமுக்கு என்டையராக வந்து ஒரு பிராண்டிங் லெவலில் பண்ணோம் அப்படின்னா iOS ஆப்ஸ் டெவலப்மெண்ட்டும் நிறைய வாண்டட் இருக்குது. இப்போ அதுலேயும் ஹியூஜ் வாண்டட் இருக்குது. அதனால் ஆப்பிள் ஆப்ஸ் டெவலப்மெண்ட்டும் நாங்கள் இங்கே சொல்லித்தரோம். அது வந்து தேர்ட் செமஸ்டர் வந்துடும். தேர்ட் செமஸ்டர் ஃபுல்லாக வந்து ஒரு iOS ஆப்பிள் டெவலப்மெண்ட், ஒரு ஆப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணுன்றது நாங்கள் இங்கே சொல்லி தந்துடுறோம். சர்வர் லெவலில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, நிறைய இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கனால ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கான டூல் கிட், ஃப்ரேம் ஒர்க்ஸ், கோடிங் இருக்குது. மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெகுலர் இன்ஸ்டியூட்டில் போனீங்கன்னா ஒரு புக்லெட் தருவாங்க, ஒரு ஜாவா அப்படின்னா ஒரு புக்கு கொடுப்பாங்க, அதில் இருக்க லைன், அது வந்து எஜுகேஷ்னல் சிஸ்டம். எஜுகேஷ்னல் சிஸ்டம் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ட்ரைனிங். அதுவும் ட்ரைனிங் லேப்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூல் கிட் அப்படின்றது வந்து கோடிங் தான், ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி மேலோட்டமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிற டூல்ஸை புரிஞ்சுட்டு அதை வித் ஃபேக்கல்ட்டி ஹெல்ப்போட அதை பேஸ் பண்ணி அதை வச்சுட்டு அந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சுட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன் பண்ணும்போது நீங்களே ஒரு ஃப்ரேம் ஒர்க் தயாரிக்கிற அளவுக்கு உங்களால் டெவலப் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி தான். அதேமாதிரி ஒரு கோடிங் எப்படி வெர்ஷனிங் பண்ணுவாங்க, ஒரு கோடை வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறாங்க அப்படின்னா அதை எப்படி வந்து ஒரு ரூட் டைரக்டரியில் போட்டு ஒரு பிக் பக்கெட் ரெபாசிட்டரி சிஸ்டம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, எப்படி டெஸ்ட் கேஸ் எழுதுவாங்க, ரியல் டைம் ஒரு ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்டில் எப்படி வந்து கிளைண்ட் கூட கோஆர்டினேட் பண்ணுவாங்க, எப்படி கிளைண்ட்டுக்கு கோடை புஷ் பண்ணுவாங்க, அதோட வெர்ஷனிங் எப்படி பண்ணுவாங்க, இது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா முன்னாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஜாவா ப்ரோக்ராமர் இல்லை ஒரு ஆரக்கிள் ப்ரோக்ராமர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு லெவலில் இருப்பாங்க. அவங்க டாப் ஆஃப் தட் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் அடுத்தது வந்து ப்ராஜெக்ட் மேனேஜராக இருப்பாங்க. அதிலிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்றதெல்லாம் பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேனில் வந்து அந்த அப்ளிகேஷனை முடிக்கணும். அது இல்லாமல் கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள் எண்ட் டு எண்ட் பண்ணணும். அது ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு ஆப் அப்படின்னா யூஐ டிசைன் பண்ணணும், பேக் எண்டும் பார்க்கணும். அந்தளவுக்கு இப்போ ரெக்கமெண்ட் வந்துருச்சு. அதனால் ஈவன் கிளைண்ட் ரெக்கமெண்ட்டை புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் ரெபாசிட்டரியில் எப்படி வந்து ஒரு கோடை புஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த கோடை வந்து நீங்கள் வெர்ஷனிங் எப்படி பண்ணணும், கமெண்ட் எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கிற சர்வரோட எப்படி கனெக்ட் பண்ணணும், அப்புறம் எது செக்யூரிட்டி மாடல் எது ஸ்டாண்டர்ட் மாடல் அப்படின்ற மாதிரி பல டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ இது எல்லாமே நாங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லி தந்துடுறோம். இது வந்து ரொம்ப ஒரு ஹையர் எண்ட் ட்ரைனிங்னு சொல்லலாம். இங்கே இதுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் இதுவும் கூட ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு தான் பண்ண முடியும். அதேமாதிரி iOS டெவலப்மெண்ட், ஏன்னா நிறைய டெவலப்பர்ஸ் ஆன்லைனில் வருவாங்க, வீக்லி ஒன்ஸ் வருவாங்க. பேசிக் ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு கான்செப்ட் நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் உட்காந்து அதை எப்படி நீங்கள் அதை கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் கவர் அப் ஆயிடும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோன் கேப் அப்படின்ற டெக்னாலஜி. இப்போ இந்த ஃபோன் கேப் டெக்னாலஜி அப்படின்றது வந்து முழுக்க வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஓரியன்டாகவும் அது கூட வந்து HTML5 ஓரியன்டாகவும், அதுக்கப்புறம் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா ஃபோன் கேப்பில் நீங்கள் வந்து ஒரு ஆப் எழுதிட்டீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆப்பிள் ரேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேப்பர் போட்டு ஒரு நேட்டிவ் ஆப்பாக ஒரு ஆப்பிளோட நேட்டிவ் ஆப்பாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம், இல்லை ஒரு ஆண்ட்ராய்டோட நேட்டிவ் ஆப்பாகவும் பண்ணலாம், இல்லை விண்டோஸ் 8ஓட ஒரு நேட்டிவ் ஆப்பாகவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட முடியும். இப்போ ஃபோன் கேப்புக்கும் நிறைய வாண்டட் இருக்குது. அந்த ஃபோன் கேப் டெக்னாலஜிஸும் வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதுறதை பற்றியும் இங்கே டீட்டெயில்டாக ஃபைனல் செமஸ்டரில் சொல்லி தந்துடுவோம். இப்போ இது எல்லாமே சேர்த்து தான். அதாவது வெப் டெக்னாலஜிஸில் RIA, அதாவது ரிச் இன்டர்நெட் அப்ளிகேஷன் அப்படின்ற 3 months ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஒரு 3 months ப்ரோக்ராம் போகும், அப்புறம் iOS டெவலப்மெண்ட் ஒரு 3 months போகும். ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஃபோன் கேப் அப்படின்றது வந்து ஒரு 3 months ப்ரோக்ராம். இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 1 year ப்ரோக்ராம் வந்துடும். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து BE படிக்கிற பசங்க, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பசங்க, MCA படிக்கிற பசங்க, இவங்க கம்ப்யூட்டர் ஓரியன்டாக IT ஃபீல்டில் போகணுன்னு இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 1 year பண்ண முடியலனா கூட நீங்கள் 6 months ப்ரோக்ராம் ஆச்சு நீங்கள் இதை பண்ண வேண்டியதாக வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்க காலகட்டங்கள். அப்போ அந்த ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு இங்கே ஆட்டமில் பண்ணும்போது என்ன அப்படின்னா உங்களோட கம்ப்ளீட் ப்ராஜெக்ட், இப்போ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் சென்டரில் போய் சும்மா கோடிங் வாங்கி வைக்க வேண்டியதில்லை. கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணிடுவோம், அப்புறம் லைவ் ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த ஃபீல்டில் பிளேஸ்மெண்ட் 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணிடுவோம், இன்டர்ன்ஷிப் சப்போர்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கூகுள் ப்ளேலையும் சரி ஆப்பிள் மார்க்கெட்லேயும் நீங்கள் உங்கள் ஆப்பை ப்ளேஸ் பண்ணுறதுக்கான சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது அத்தனையுமே சேர்ந்து அதேமாதிரி நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுனால ஆப்பிள் எந்த ப்ராடக்ட், நாங்கள் ஆப்பிளோட ஆத்தரைஸ் பார்ட்னர்ஸ் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கன்செஷன் 12% கன்செஷன் கொடுத்துருவோம். நீங்கள் ஒரு மிஷின் வாங்கினாலும் சரி டேப் வாங்கினாலும் அது மாதிரி கம்ப்ளீட் இந்த பேக்கேஜும் வந்து 1 year ப்ரோக்ராம் இருக்குது. இதுவுமே வந்து நாங்கள் வந்து June 5th, June 10th, அப்புறம் June 30th, அது இல்லாமல் July 10th. ஏன்னா சில எக்ஸாம்ஸ் எல்லாம் டிலே ஆயிடுச்சு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால் வந்து ஒரு 4 ஃபேஸில் வந்துட்டு இதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் அட்மிஷன் பண்ணிகிட்ருக்கோம். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் டிவியில் வந்து இது ப்ரோமோ ஆக்டிவிட்டி பண்ணுறோம். ஆனால் ஆன்லைன்லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் சில காலேஜஸில் ஸ்பெசிஃபைடாக எங்கூட ட்ரைனிங் வாங்குறதுக்கு ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் இமீடியட்டாக எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். அட்மிஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு 20-25 மெம்பர்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இந்த குவார்ட்டர்லி பிளானில் ஃபஸ்ட் ஃபேஸில் இவ்வளோ தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப சீரியஸாக ஐடியில் ரொம்ப சீரியஸாக நீங்கள் உங்கள் டொமைனை செலக்ட் பண்ணிட்டீங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மொபைலிட்டியும் வெப்பையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா we are the right peoples. You have to contact us. கீழே இருக்கிற நம்பர் ஸ்க்ராலாக இருக்காத நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.
Hello viewers, this is Karthikeyan. I am taking care of this Atom Training Labs. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் ராஜ்கிருஷ்ணன் சார் பேசினதை பார்த்துருப்பீங்க. அவர் 2 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணியிருப்பார். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபைனல் இயர் பிஇ ஸ்டூடெண்ட் ஆர் ஃபைனல் இயரில் இருக்கணும்னு கூட இல்லை, 3rd இயர் ஸ்டூடெண்ட்டு, எனி டிகிரி, எனி இயர், நீங்கள் யூ கேன் கம் டு அஸ் ஆர் வாக் இன் டு அவர் சென்டர். நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்துட்டு ஃப்ரீயாக ஒரு கெரியர் கைடன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு போகலாம். ஸோ தட் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி 3rd இயர்னால் 3rd இயருக்கு ஏற்ற மாதிரி, ஃபைனல் இயர்னால் ஃபைனல் இயருக்கு ப்ரோக்ராம்ஸ் ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கும் கஸ்டமைஸாக நாங்கள் கொடுக்க முடியும். ஃபார் எனி டவுட்ஸ் நீங்கள் சென்டருக்கு வாக்இன் பண்ணுங்கள். வி வில் ஹெல்ப் யூ அவுட். உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ரோட் மேப் உங்கள் கெரியருக்கு நாங்கள் போட்டு தர முடியும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ட்ரைனிங் சென்டர் கிடையாது. திஸ் இஸ் அ ட்ரைனிங் லேப், விச் மீன்ஸ் நாங்கள் வந்து ரியல் இண்டஸ்ட்ரி பீப்புள்லேருந்து வந்திருக்கோம். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் கூட ஃபேக்கல்ட்டிஸ் கிடையாது. எல்லாமே ஆட்டம் சிஸ்டம்ஸில் இருக்கிற ப்ரொடக்ஷன் டிவிஷனில் இருக்கிறவங்க தான் இங்கே உங்களுக்கு ரியலாக லைவ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு ப்ரொடக்ஷனில், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து எப்படி ரியலாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்போஷர் உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கான்செப்டை, இந்த மாதிரி ஒரு லேப் கான்செப்ட், இது வந்து ஒரு ரொம்ப இன்னோவேட்டிவான கான்செப்ட். எங்களுக்கு ஆல்ரெடி கோயம்புத்தூரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 6 இயர்ஸாக லான்ச் பண்ணி போயிட்டுருக்கு. பெங்களூர்லேயும் இது நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போது எவ்ரி சாட்டர்டே நீங்கள் வந்துட்டு இங்கே ஒர்க் ஷாப்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். இதுக்கு வந்து நோ சார்ஜு. நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பற்றின ஒரு அவேர்னஸ் திருச்சியில் இருக்கவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் எவ்ரி சாட்டர்டே இங்கே நடக்கும். யூ கேன் கால் அஸ் ஆர் ரெஜிஸ்டர் ஃபார் த ஒர்க் ஷாப்ஸ். அப் டு 5 ஒர்க் ஷாப்ஸ் நீங்கள் இது க்ளீனாக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவை என்ன, வாட் இஸ் தட் ஐ நீட் டு டூ இன் மை கெரியர், என் லைஃப்பில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஒர்க் ஷாப்ஸை வந்து மீட்டப் குரூப்ஸுங்கிற ஃபார்மில் கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது எல்லாருமே வந்துட்டு இந்த மீட்டப் குரூப்ஸில் சைன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஆண்ட்ராய்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபுல்லாகவே ஒரு குரூப் திருச்சியில் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணும், இப்போ அந்த ஆண்ட்ராய்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு குரூப் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கள்கிட்ட சில இன்டர்ன்ஸ் 3rd இயரில் இருக்கிறவங்க வந்து இந்த குரூப்பை அவங்களே நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணலாம், அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு 4-5 வீக்ஸாக க்ளவுடு பற்றின செமினார் எடுத்திருந்தோம், ஒரு ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராம் பற்றின செமினார் எடுத்திருந்தோம், ஒரு ஒர்க் ஷாப் லைவ் டெமோ இருந்தது, எப்படி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் எழுதி அதை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, ஒரு கூகுள் ஸ்கிரிப்டை எழுதி அதை எப்படி ஒரு லைவ் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு டெமோ கிடைக்கும். இது வந்து நோ காஸ்ட். ஏன்னா நாங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்படி நீங்கள் 2-3 ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்துடும். அண்ட் அதை வச்சுட்டு we can decide which course you want to join and உங்கள் கெரியர் மேப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்வேஸ் நீங்கள் வந்துட்டு anything you can come to us and நான் உங்களுக்கு தேவையான ஒரு கஸ்டமைஸ்டு ப்ரோக்ராம், கஸ்டமைஸ்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தர முடியும். சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு எடுத்து தர முடியும். எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியும். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர்.